பராசரம் ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலோனும் சந்தன் பேசுகிறேன். ஒரு தலைப்பு பராசர ஜோதிட மணிமன்றத்தில் ஒருவரின் ஜாதகத்தில் காதலை சொல்லக்கூடிய நிலை கிரகமா பாவமா என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பு ஏன் வந்தது என்று பார்த்தால், நம் கடையம் யோகிமுனையாவும் சரவடி சரவணையாவும் ஒரு தலைப்பை போட்டிருந்தாங்க. ஒரு யூடியூப்பில் பேசுகிறதுக்காக நேரலை. அதில் கிரகத்தை மட்டும் வைத்து பேசின தலைப்பு போட்டிருந்தாங்க. அதாவது காதலில் வெற்றி தருவது சுக்கிரனா புதனா என்ற ஒரு தலைப்பு. அதை பார்த்தோன்னே எனக்கு உள்ளுணர்வுகள், வெறும் கிரகத்தை மட்டும் வைத்து காதலை எப்படி சொன்னாலும் அது நிலையான ஒரு நிலைப்பாடு இருக்குமா? அப்போ சுக்கிரன் புதன் மட்டும்தான் காதல் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு என் மனதில் தோன்றிய ஒரு கருத்தை ஒரு தலைப்பாக எடுத்து இந்த பராசர ஜோதிடமணி மன்றத்தில் பதிஞ்சேன். அதற்கு உண்டான ஒரு பதில் என்று பார்க்கும்போது மிக சிறப்பான ஒரு கருத்தை நம் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் ஐயாவும் 12 பாவத்தோட நிலைப்பாட்டையும் காரகத்தின் ராசி காரகத்தையும் கிரக காரகத்துவத்தையும் எடுத்து ஒன்றாக இணைத்து பின்னி பிணைந்து பெடலெடுத்துள்ளார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவரோட பதிவு. இதெல்லாம் பார்த்துக்கும்போது அடுத்தது கரூர் அஷ்டம் மணிமேகலை அம்மா உண்மையிலுமே அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது உள்ளார்ந்த கருத்துக்கள், உணர்வுபூர்வமான கருத்துக்கள், நல்ல காதல், கள்ளக்காதல், கொள்ளைக்காதல், திருட்டுத்தனமான காதல், அத்தனை காதலை பற்றியும், வயசு காதல், இளமை காதல், இப்படி இந்தந்த கிரகத்தை வைத்து அவங்க சொன்ன கருத்தையெல்லாம் பார்க்கும்போது இதற்குள்ள இவ்வளோ விஷயங்களை நம் அனைவரும் தெரிந்து கொள்ள ஒரு வண்ணமாக, புரிந்து கொள்ளும் வண்ணமாக அந்த தலைப்பு கொடுத்துருச்சுன்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பதிவோட ஆழம் உண்மையிலுமே ஒரு சிறப்பான ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு பார்த்தா உண்மையிலுமே என்ன பதிவு போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த காதலை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம எதை பற்றி பேசுவது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக தத்தளித்து கொண்டு இருக்கிறேன் என்றுதான். அதாவது ஒரு எதிர்பார்த்து ஏமாந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பேசலாம்னு நினைக்கும் போது பேச்சே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு இவங்களோட பதிவுகள்லாம் ஒரு அற்புதமான ஒரு பதிவுகள். ஜோதிடர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷமாக நான் கருதுகிறேன், அனைவருக்குமே. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தில் காதலை அறிந்தக்கூடிய நிலையை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்வது மிக மிக அவசியம். ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இதைத்தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம அந்த கிரகத்தோட நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்ள வேண்டும், பாவத்தோட நிலை. இதை நம்ம எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்பதுக்கு இந்த தலைப்பு ஒரு உதாரணமாக நமக்கு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒருவரின் ஜாதகத்தில் நம் முதல்ல பாவத்தை எடுக்கிறோம். பாவம் ஏன்னா கரூர் மணிமேகலை அம்மா சொன்னாங்க 1, 5, 9 காதலை சொல்லக்கூடிய உண்மையான காதல், தெய்வீகமான காதல், குலதெய்வ காதல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 1, 5, 9ன்னா முன் செய்த கர்மா. காதலை பிரிக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த தலைப்பில் கூட நான் யாரையும் பிரிக்கலை. ஏன்னா இது பட்டிமன்றமாக வச்சு கூட நடத்தலாம். காதலை பிரித்தாலும் பாவம் சேரும். அப்போ காதலை பிரிக்கக்கூடாது. ஏன்னா அது முன் செய்த கர்மாவின் தொடர்பு நிலையை குறிக்கக்கூடியது தான் அந்த தொடர்பு. அப்போ இது எந்த மாதிரி ஒரு தொடர்பை குறிக்கும் அப்படிங்கிறது ஒரு கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஒரு காதல் 1, 5, 9. இதுதாங்க ஒரு தன்மையான ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்ளும் கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அர்த்தமுள்ள காதல் என்று பார்க்கும்போது 2ஆம் இடம், அது அர்த்தமுள்ள காதலாகும். 2, 6, 10 இதெல்லாம் காதலில் சும்மா காதலிக்கிறது கூட கூடாது. நம்ம காதலோடத்தில் அர்த்தம் தெரியணும். அர்த்தம் இல்லாத காதல் அது இது இல்லை, உன்னோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை பார்க்குறது, அதாவது அவங்களோட தராதரத்தை தேர்வு செய்வது, இதெல்லாம் ஒரு அர்த்தமுள்ள காதலை சொல்லக்கூடியது 2, 6, 10. அப்போ 1, 5, 9 ஒரு தெய்வீகமான காதல், முன் செய்த தொடர்பு நிலையில் வரக்கூடிய காதல். காதல்னாவே முன் செய்த தொடர்பதை குறிக்கக்கூடியது தான். இது எல்லாமே தொடர்பை குறிக்கக்கூடியது தான். அப்போ 2, 6, 10ங்கிறது ஒரு தொடர்பை குறிக்கக்கூடிய நிலை தான். அப்போ இதுவும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு காதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் காம காதல் என்று சொல்லக்கூடியது 3, 7, 11 இதுதாங்க காதலிலே ஆழத்தை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. காமக்காதல் இது நிலையான காதலா, நிலையில்லாத காதலா, வாலிப காதல், வயசு கோளாறு காதல், அது இந்த மாதிரி ஒரு காதல் காமத்தில் போய் முடியக்கூடிய ஒரு காதல்.
அப்போ இந்த காதல் சேருமா சேராதான்னு பார்க்கும்போது இங்கே தான் வந்து ஒரு 2 நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காதலாக இந்த காதல். காமக்காதலுங்கிறது காமாலயம் கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க. காமால பிடிச்ச கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? அது மாதிரி இந்த 3, 7, 11 இதெல்லாமே அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். வேற எதுவும் தெரியாது. அப்படிங்கிற மாரி ஒரே நிலையில் வாழக்கூடிய தன்மை, ஒரே நிலையை இயங்கக்கூடிய தன்மை, வேண்டானா ஒட்டி விட்டு விதக்கி விட்டு போறக்கூடிய தன்மை இந்த காமக்காதலுக்கு உண்டு. காமக்காதல் ஒரு கொடூரமான காதல். இந்த காதல். அப்படிங்கிற ஒரு நிலை. அதனால தான் இது காமத்தை திரிகோணமாக கொடுத்தார்கள். 3, 7, 11 காம திரிகோணம். இணைவை குறிக்கக்கூடிய காதல். இந்த காதல் வந்து ஒரு இருக்கிறதுலே மோசமான காதல்னு சொல்லலாம். இணைஞ்சிக்கிட்டு இது வாழக்கூடிய காதலா? இது எந்த இடத்துல இன்னைக்கு புட்டுக்கும்னே தெரியாது. அந்த அளவுக்கு நிலையில்லாத ஒரு காதல்னு கூட சொல்லலாம் இந்த காதல். அப்ப நிலையான காதல், நிறைவு பெறும் காதல் எது அப்படின்னு பார்த்தா, வரக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் தாங்க. அந்த பாவத்தில் தான் ஒரு சுகஸ்தானத்தை கொடுத்துருக்குறாங்க. அது பாருங்க எல்லாமே 4, 8, 12 மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம், நிறைவு பாவம், நிறைவை கொடுக்கக்கூடிய பாவம் இந்த பாவம் தான். அப்போ இது வந்து நிறைவான காதலை சொல்லக்கூடிய ஒரு பாவம், நிறைவு தன்மையும் நிறைவான நிலைப்பாட்டையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாவம் இந்த பாவம். இவங்களுக்கு வந்து பூர்த்தியாகும். இந்த பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் பூர்த்தியானால் தான் அவங்க வந்து ஒரு சந்தோஷம் அடைவாங்க. அப்படிங்கிற ஒரு பூர்த்தியாக எளிதில் காதலிக்க முடியாது. காதலிச்சாலும் அதில் நிறைவு பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த பாவங்கள் கொடுக்கும். நிறைவான பாவங்கள் என்று சொல்லக்கூடியது. முன் செய்த கர்மாவின் நிலைப்பாட்டாக ஒரு பாக்கியத்தை அருளக்கூடியது 1, 5, 9. இந்த மாதிரி இந்த பாவ நிலைகள் நம் காதலை எந்த மாதிரி இந்த 12 பாவத்தோட நிலைகளும் எந்த மாதிரி ஒரு பாவத்தை சுட்டி காட்டுகிறது நிலைப்பாட்டை என்று பார்க்கும்போது, அப்போ வெறும் பாவம் இல்லாமல் நம்ம எப்படி கிரகத்தை மட்டும் வச்சு காதலை சொல்ல முடியுமா? அப்போ அங்கே நம்ம சொன்னாலும் அது நிலைக்குமான்றது என்னோட கேள்வி. அது மாதிரி தான். அப்போ இந்த பாவத்தோட நிலைப்பாட்டை பார்த்துட்டு அப்போ கிரகத்தை நம்ம எடுக்கணுமில்ல அடுத்தது. ஏன்னா பாவ நிலையில் எடுத்தாச்சு, அடுத்து கிரக நிலை. அப்போ இந்த கிரக நிலை பார்க்கும்போது சுபத்தன்மை உள்ள வீடுகள் எது அப்படின்னு பார்க்கும்போது 1, 5, 9 இது சுபத்தன்மை உள்ள வீடுகள். இங்கே வந்து ஒரு சுப கிரகம் இருக்கும்போது அது வந்து ஒரு தெய்வீகமான காதலை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ ஒரு காதலிக்கக்கூடிய ஒரு ஆண் பெண்ணை காதலிக்க, பெண் ஆணை காணவியது. இது ஆணுங்கிறது யாரு, பெண்ணுங்கிறது யாரு? ஆணுங்கிற ஒரு கிரகம் சுக்கிரன் தான். ஆணுங்கிற ஒரு கிரகம் குரு, பெண்ணுங்கிற ஒரு கிரகம் சுக்கிரன். அப்போ ஆணுக்கு சுக்கிரனாகவும் பெண்ணுக்கு குருவாகவும் வரக்கூடியவங்க ஆண் பெண் தன்மை குறிக்கக்கூடிய கிரகமே இதுதான். அப்போ இந்த ஆணுங்கிற ஒரு குருவுக்கு பெண்ணுங்கிற சுக்கிரன் மனைவியாக வரும்போது அந்த மனைவிங்கிறவங்க வந்து ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, 2 பேர் ஒரு நிலையாக சமமாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். அதே அங்கே புதன் வந்துட்டா, புதனுக்கும் குரு, புதனும் ஒரு பெண் கிரகம் தான், அடுத்து சந்திரனும் ஒரு பெண் கிரகம் தான். அப்போ இந்த குருவுக்கு இந்த பெண் கிரகமெல்லாம் வரும்போது அவங்க வந்து அந்த காதலை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவார்கள் பார்த்தா, இதெல்லாம் ஒரு தன்மையான காதலை குறிக்கக்கூடிய தன்மை. அப்போ இந்த சுக்கிரன் தான் கலஸ்தர காரகன், மனைவியை குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன் மட்டுமே. அப்போ இந்த சுக்கிரனோட நிலைப்பாட்டை பாருங்க. சுக்கிரனுக்கு ஆண் கிரகம் தொடர்பு ஏற்படும்போது அவங்களுக்கு ஆண்களோட தன்மையை உணரக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது. சுக்கிரனுக்கு சுக்கிரன் என்பது பெண்ணு, அதற்கு தொடர்பை குறிக்கிறது செவ்வாய், முதல் தரமான ஆணா வருகிறார். அடுத்தது குரு, அடுத்தது சனி. இந்த மாதிரி இந்த கிரகங்கள் ஒரு பெண் தன்மை உள்ள கிரகம், எப்படி அதுக்கு ஒரு 3 கிரகம், இதுக்கு ஒரு 3 கிரகம் மாதிரி இந்த பெண் தன்மை உள்ள கிரகம், ஆண் தன்மை உள்ள கிரகம், இப்படி இதெல்லாம் நம்ம பிரித்து பார்க்கும்போது இதோட நிலைப்பாட்டை உணர்ந்து அப்போ காதலை சொல்லக்கூடிய பாவநிலையை நம்ம அறிஞ்சிக்கிட்டோம். ஏன்னா இப்போ எல்லாமே 5ஆம் இடம் தான் காதலுங்கிறோம், 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிலை, 11ஆம் இடம் வந்து ஒரு அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாவம். இப்படி எல்லாம் பாவ நிலையை வச்சு அழகாக இந்த கிரகத்தை வச்சு இணைச்சு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த கிரகங்கள் அந்த பாவத்தில் அமரும்போது இந்த நிலைப்பாட்டை கொடுக்குதா? அப்போ ஒரு 5 வயசு ஜாதகத்துக்கு இந்த காதல் வருமா? 10 வயசு ஜாதகத்துக்கு இந்த கிரகம் அந்த 5ஆம் பாவத்தில் உட்காந்து அவங்க திசை நடத்தும் போது காதலை கொடுக்குமானா? கொடுக்காது. எந்த ஒரு ஜாதகத்திலும் பாவமாக இருக்கட்டும் கிரகமாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த வாலிப வயசு என்று வரும்போது அந்த வாலிப பருவத்தில் அந்த கிரகங்கள் அந்த பாவத்தில் அமரும்போது அதோட தசாகாலங்கள் அதோட நிலைப்பாட்டை சுட்டி காட்டும் போது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த காதல் உணர்வை வர வைக்கக்கூடும், அதில் உண்டான ஒரு தன்மை எடுத்து கொடுக்கும். அப்போ அந்த நிலைப்பாட்டை யாரெல்லாம் உணர முடியும் அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் பாவ நிலையை உணர்கிறார்களோ
அப்போ தான் அந்த கிரக நிலையை உணர முடியும். பாவ நிலையை உணராமல் கிரக நிலையை உணர முடியாது. அப்போ பாவத்தில் அந்த பாவத்தோட நிலையை உணர்ந்ததுக்கப்புறம் அந்த கிரகத்தோட நிலையை உணர்ந்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலாபலன் தான் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்க்கும்போது தான் இப்போ 5ஆம் இடங்கிறது ஒரு ஆள் மனம். அதில் உட்கார கிரகம் எதாக இருந்தாலும் காதலிக்கு. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் 9 நவக்கோள்கள் இருக்குது. இந்த 9 நவக்கோளுமே காதலை சொல்லக்கூடிய கிரகம் தான். இப்போ சுக்கிரன் சொல்வார், செவ்வாய் சொல்வார், சூரியன் சொல்வார், குரு சொல்வாருங்கிறதோட எல்லாத்துக்குமே இந்த காதலிக்கிற ஒரு தன்மை உண்டு. இப்போ 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அவங்களும் காதலிக்க தன்மை உண்டு, சுக்கிரன் இருந்தாலும் காதலிக்க தன்மை உண்டு, சூரியன் இருந்தாலும் காதலிக்க தன்மை உண்டு. ஏன்னா இதுலேயே இந்த ஆய்விலேயே ஒருத்தர் சூரியனை சொல்கிறாங்க, ஒருத்தர் செவ்வாயை சொல்கிறாங்க, ஒருத்தர் சுக்கிரனை சொல்கிறாங்க, ஒருத்தர் சந்திரன் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் 9 நவக்கோள்களுமே ஒவ்வொரு நிலையை சுட்டி காட்டக்கூடிய நிலை. அப்போ இந்த காதலுங்கிற ஒரு பாவத்தில் அமரும்போது, அப்போ காதலுங்கிற பாவம் எது என்று பார்க்கும்போது 5ஆம் இடத்தை நம்ம காதல்னு சொன்னால் அது மனசு அங்கே தானே இருக்குது. அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய பாவமும் அங்கே தானே இருக்குது. அப்போ அவங்களோட ஆசையை தீர்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா அதுக்கு 5க்கு 7ஆம் இடம், 11ஆம் இடம். இப்போ இந்த 2 இடத்தோட தொடர்பும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இணைவை கொடுக்கக்கூடிய இடம் 3, 7. இப்போ 5க்கும் 7க்கும் பார்த்தீங்கன்னா சமசப்தம். அதே மாதிரி இந்த 3, 7ம் பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு காம திரிகோண ராசிகள். 3, 7ம் காம திரிகோண ராசிகள். அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று உட்ட கிரகம் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று உட்ட பாவம் கிடையாது. அப்போ இந்த பாவத்தில் இந்த 4 பாவத்தில் எந்தெந்த கிரகம் அமர்ந்தாலும் அதுக்கு உண்டான நிலைப்பாட்டை கொடுக்கறது. இப்போ சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்தால் வயசு இளமையான வயசு. சுக்கிரன் இளமை வயசு, நடுத்தரமான வயசுன்னு கூட சொல்லலாம். ஆனால் சனிங்கிறது முதிர்வு வயசு. அப்போ இளம் வயசு கூட முதிர்வு வயசோட ஒரு நிலைப்பாடு காதல் வருகிறது இவங்களுக்கு. அப்போ இதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாத ஒரு நிலை. ஆனால் இவங்க காதலிப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா வாழ்வார்கள் அப்படிங்கிற நிலைப்பாடு. அப்போ சுக்கிரன் சூரியன் இவங்களுக்கும் காதல் வருது. எப்படி வருது? சுக்கிரன் சூரியன் பகைங்கிறோம், ஆனால் இவங்களும் காதலிக்கிறாங்க. ஏன்னா சுக்கிரன் என்பது ஒரு பெண் கிரகம், சூரியன் என்பது ஒரு ஆண் கிரகம். அப்போ அந்த சுக்கிரன் என்பது ஒரு அதிகாரத்தை செலுத்தி தன்னை வசப்படுத்திக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சூரியன்கிட்ட இருந்து. அந்த சூரியன் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய பவர், சுக்கிரன் அழகை பிரதிபலிக்கும் வண்ணமாக இந்த 2 கிரகமே இந்த தன்மையை வெளிப்படுத்தும். அதாவது இவங்க தான் ஒரு இந்த தன்மை தாங்க ஒரு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையாக இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சுக்கிரன் சூரியனும் பார்க்கும்போது அந்த நிலைப்பாடை நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு சனி சுக்கிரனும் அதே மாதிரி தான். அப்போ இதுக்கு எதெல்லாம் நம்ம சரியாக இருக்கும் என்று பார்க்கும்போது, இப்போ சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்தாலும் காம உணர்வுகள், அவங்களுக்கு காதல் உணர்வுகளும் காமமாக ஆகக்கூடிய ஒரு தன்மை, காதலே காமமாக வரக்கூடிய தன்மை செவ்வாய் சுக்கிரனுக்கு உண்டு. அப்போ அது என்ன பாவத்தில் அமர்ந்தால் அது கொடுக்கும் அப்படின்னா, காமராசியில் இவங்க அமர்ந்துட்டாங்களா அந்த காமத்தை வெளிப்படுத்தியே தீரும் இந்த கிரகங்கள். அப்போ அந்த சுக்கிரனோட குரு சேர்ந்துட்டா அவங்க ஒரு கௌரவமான ஒரு காதலை குறிக்கக்கூடிய. ஏன்னா குரு ஒரு கௌரவமான ஒரு கிரகம், தன்னை எப்பொழுதுமே வெளிக்காட்டி கொள்ளாது. அது மாதிரி அது கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் அந்த சனிங்கிறதுல அதை பார்க்காது. சூரியனும் அந்த கௌரவத்தை பார்ப்பார், ஆனால் மறைமுகமாக நடத்தக்கூடிய ஒரு தன்மையும் அந்த சூரியனுக்கு அதிகாரத்தன்மையினால் அவர் ஆளக்கூடிய தன்மையும் இருக்கிறது. அப்போ குருங்கிற ஒரு கிரகம் ஆண் கிரகம், அது கூட எத்தனை பெண் கிரகம் சேர்ந்துருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு காதலை வரக்கூடிய தன்மை, காதல் உண்டாகக்கூடிய தன்மை, அவங்க எந்தெந்த காலகட்டத்தில் அந்தந்த நிகழ்பாடலாம் அந்த ராசியில் ஒன்று கூடுதோ அந்த நிலையெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு ஒரு அந்த காதலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. ஏன்னா ஒரு ஆண் கிரகத்தோட பெண் கிரகம் இணையவே கூடாது. இணைஞ்சால் அவங்களோட ஜாதகத்தில் அந்த இணைவை ஏற்படுத்தும் இந்த கிரகங்கள் அந்த காலகட்டம், அந்த தசா காலங்கள். இதை நம்ம ஆய்வுக்கு எடுத்து தான் அதை சொல்லணும். பொதுவாக சொன்னோமா அங்கே தோற்று போயிடுவோம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதே மாதிரி சுக்கிரன் என்பது ஒரு பெண் கிரகத்தோட அதிக ஆண் கிரகம் சேர்ந்தாலும் அதிகம் இந்த தொடர்புகள் காதல் நிலைகள் இதெல்லாம் உண்டாகும். ஏன்னா இளமை காதல் என்று சொல்லக்கூடியதே புதன் தான். இளமையான காதல், இளமையை வயசு பள்ளி பருவத்தில் அது கரூர் மணிமேகலை அம்மா சொல்லியிருந்தாங்க இளமைக்கு. ஏன்னா இந்த இளமை என்பது பார்க்கும்போது 3ஆம் இடம் தான் இளமையை குறிக்கக்கூடியது. 5ஆம் இடம் ஒரு மனசை அந்த சரியான வயசை குறிக்கக்கூடியது. 7ஆம் இடம் நடுத்தரமான வயசை குறிப்பது. 11ஆம் இடம் தாங்க வயசுக்கு மீறிய காதல்னு சொல்லுவோம். அதாவது அந்த இந்த வயசுலேயே அவங்க காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடியது தான் 11ஆம் இடம். அதுதாங்க அதிக நட்பை குறிக்கக்கூடிய இடம்.
அதுதான் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு பாவநிலை. அந்த மாரி ஒரு நிலையில இருக்கு. அப்ப இந்தந்த கிரகங்கள் இந்தந்த பாவத்தில் அமரும்போது, இந்தந்த தன்மைய குடுக்குறது அப்படிங்கும்போது, இந்த கிரகத்தை எல்லாம் நம்ம எடுத்து, இதெல்லாம் பாவத்தில் இணைச்சு, அப்ப கிரகமும், பாவமும் சேர்ந்தா தான் அந்த காதலை நம்ம சொல்ல முடியும். சொல்லுனா தான் கரெக்ட்டா இருக்கும். வெறும் கிரகத்தை மட்டும் வைத்து இந்த கிரகம் காதலிக்கும் அப்படின்னு பார்த்தா, இயற்கையாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இயற்கையாக காதல் வரும்னு சொல்லுவாங்க. வசீகரத்தன்மை அதிகம்பாங்க. ஏன்? அப்படின்னு பார்த்தா, அதோட நட்சத்திரங்கள் அங்க சந்திரனோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே இருக்கக்கூடிய இடத்துல எளிதாக காதல் வரக்கூடிய தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். வசீகரத்தன்மை. ஏன்னா அந்த இடம் வந்து நிலத்தத்துவத்தில் உள்ள ராசிகள் எல்லாமே காதலை எளிதாக வரக்கூடிய தன்மை அந்த நிலத்தத்துவத்துக்கு உண்டு. நீர் தத்துவத்தில் உள்ள ராசிகளுக்கும் எளிதாக வரக்கூடிய தன்மை. ஆனால் நெருப்பு தத்துவத்தில் இருக்கிற ராசிகளுக்கு தான் காதலை அதிகம் வந்து அவங்க வந்து பிரதிபலிக்க வண்ணமாக இருக்கும். அதில் வந்து வர்றது தான் முன் செய்த கர்மாவின் நிலைப்பாட்டை குறிக்கக்கூடிய, அதாவது பூர்வ ஜென்ம தொடர்பை காதலிக்கும் அத்தனை பேருமே பூர்வ ஜென்ம தொடர்பை மூலியமாக தான் காதலிப்பாங்க என்னை பொறுத்தளவுக்கு. அதனால தான் காதலை பிரித்தாலும் பாவம் வந்து சேரும். அது யாருன்னா அது பெற்றவங்களே பிரித்தாலும் அவங்களுக்கே பாவம் வந்து சேருது. இப்போ எத்தனை பேர் இந்த காதலுக்காக அந்த பிரித்து சண்டையிட்டு அதனால் ஜெயிலுக்கு போனவங்க, இதனால் பிரச்சனையை சந்தித்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்போ காதலுங்கிறது முன் செய்த கர்மாவோட நிலைப்பாட்டை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலை. அதனால் காதல் உயர்ந்த ஜாதிக்கு வரும், உயர்ந்த பணக்காரருக்கு வரும், தாழ்ந்தவங்களுக்கு வரும். உயர்ந்திருப்பாங்க, ஒருத்தவங்க உயர்ந்த குலத்தில் பிறந்திருப்பாங்க, ஒருத்தர் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருப்பாங்க. இருவருக்கும் காதல் வரும். ஏன்னு கேட்டால், முன்னாடி அவங்க காதலிச்சினாலும் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு அது சேரக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த ஜென்மத்தில் கொடுக்கிறார்கள். போன ஜென்மத்தில் விட்டு போன தொடர்பை இந்த ஜென்மத்தில் தொடர்வதே இந்த காதல் நிலையை உண்டாக்குகிறது நண்பர்களே. இந்த ஒருவரின் ஜாதகத்தில் காதலை சொல்லக்கூடிய நிலை பாவமே நிலையான ஒரு தன்மையை சுட்டி காட்டும். கிரகம் மாறக்கூடிய தன்மை, கிரகங்கள் அந்த பாவத்திலிருந்து மாறி மாறி போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த பாவம் தான் அந்த நிலையான தன்மையை காதலை சொல்லும். எந்த காலகட்டம், எந்த நேரம், எந்த டைமு அப்படின்னு இந்த துல்லியமாக கணிக்கக்கூடியது அந்த தசா காலத்திலிருந்து புத்தி காலத்தையும் அந்தர காலத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அதோட நிலைப்பாடு அந்த பாவத்தில் அமர்ந்த கிரகங்கள் அதோட நிலைப்பாட்டு எல்லா வயசு காலத்திலும் அந்த அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் ஒரே இனம்தான். அதை எந்த மாதிரி வெளிப்படுத்துகிறோம் என்பது இந்த காம திரிகோணங்கள் சொல்லக்கூடிய நிலை. அப்போ அந்த நிலைப்பாட்டில் கிரகங்கள் வரும்போது நம் ரொம்ப கவனமாக அந்த ஜாதகத்தை கையாள வேண்டும் நண்பர்களே. காம திரிகோண ராசி தான் ஒருவரை இணைய வைக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த காலகட்டத்தில் மனம் தடுமாறக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசி மட்டும் உன்னிப்பாக கவனித்து விட்டுமா நிச்சயமாக அந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைக்க முடியும். நம் சொல்லவும் முடியும். சரியான கணிதத்தின் மூலம் அதை சொல்லவும் முடியும். இருந்தாலும் காதலை காமத்தோடு பார்க்காம அது காதலாக பார்த்தோமா அந்த காதல் தெய்வீகமானது. முன் செய்த கர்மாவின் நிலைப்பாடு இந்த ஜென்மத்தில் அவங்க சேர்ந்து வாழ்வது ஒரு புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதனால் காதல் ஒரு காதலிக்கிறவங்களையும் காதல் செய்கிறவங்களையும் பார்த்தா சில பேர்த்துக்கு அது பிடிக்காம தான் இருக்கும். இருந்தாலும் அந்த நிலைப்பாடு ஒரு முன் செய்த கர்மாவின் தொடர்பு நிலைப்பாடு. அதை நம்ம இப்போ பார்க்கும்போது நமக்கு அது தெரியாது. அதை அவங்கவுங்க உள்ளார்ந்து கவனிக்கும் போது அனுபவிக்கும் போது அதோட நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்ள முடியுது நண்பர்களே. ஏனோதானம்னு சொல்லாமல் அதுக்கு உண்டான ஒரு கருத்தை இந்த பராசர ஜோதிட மன்றம் அனைவர் மூலியமாக இந்த தலைப்புக்கு முன்வைத்த விதம் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாராட்டு தரக்கூடிய விஷயம்தான். ஏன்னா ஒருவரின் ஜாதகத்தில் காதலை சொல்லக்கூடிய நிலை கிரகமாக பாவமானு பார்க்கும்போது பாவம் ஆழமான விஷயத்தையும் அகலமான விஷயத்தையும் உள்ளார்ந்த விஷயத்தையும் கொடுக்கிறது. கிரகம் அதில் வரும்போது அதில் செயல்பாட்டை பிரதிபலிக்கும் வண்ணமாக கிரகங்கள், ஏன்னா கிரகங்கள் ஒளி மூலமாக செயல்படுகிறது. அந்த ஒளி மூலியமாக செயல்படும் அந்த கிரகங்கள் அந்த பாவத்தில் போகும்போது அந்த பாவம் மிளிர்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த பாவம் அந்த காலகட்டத்தில் ஜொலிக்கிறது என்றே சொல்லலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுமணி சந்திரன்.